பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சங்கிங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா இருக்குங்கிறது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அது ஒரு அவமானத்திற்குரிய வார்த்தை. பெரியாரை மதிக்கக்கூடியவர் அப்படின்னு யாராவது சொன்னா, எங்க அப்பா பெரியாரெல்லாம் மதிக்க மாட்டாரு அப்படின்னு கண்டிப்பா அவங்க நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்பா சங்கின்னு சொன்ன உடனே ஒரு பதட்டம் வருது இல்ல, நான் ரொம்ப நாகரிகமாவே சொல்றேன். அதனால ஒரு வலதுசாரி, அதே ஏன் வலதுசாரி, ஒரு RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொண்டவர் தானே. ஆனா திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூச முடியாது, எனக்கும் பூச முடியாதுன்னு சொன்னவர் தானே. அந்த போராட்டத்தில் கடைசியில் வந்துட்டு எல்லா சமூக விரோதிகளும் போந்துதான் அது கெடுத்தது. வேற அது கெடுத்து இருக்கா? போராட்டக்காரர்களை வந்து தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க. ஏய் உனக்கு தெரியுமா, எனக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து சத்தம் போட்டாரு. இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்பட்டவங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த கவர்மெண்ட் வலதுசாரி கவர்மெண்டா? அயோத்தியில பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது, இது அரசியலுக்காக செய்யப்படுகிறது என்று சொல்லுகிறார்களே என்று திருப்பி இப்ப பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு இல்ல, இது அரசியல் நிகழ்வு, ஆன்மீக நிகழ்வு தான் என்று உறுதியாக சொல்லுகிறார். இது ஒரு அரசியல் நிகழ்வு என்று அவருக்கு சொல்வதில் என்ன இருக்கு, தயக்கம் இருக்குது. வள்ளி படம் அவரு தயாரிச்ச படம், அதுலயே இதுக்கு எதிரான ஒரு கருத்து அப்ப வச்சிருந்தார். அப்ப நீங்க திரையில நடிக்கிறதுக்கு ஒரு விதமா பேசுவீங்க, நிஜத்துல ஒரு விதமா பேசுவீங்களா? கலைஞரையும் பாராட்டுவார். கலைஞர் 3 நிகழ்வுகள்லாம் வந்திருந்தார். நீங்க வந்து நீங்க முதலமைச்சர் இல்லைன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கேட்டேன். அண்ணாமலை என்று ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா என்று என்னிடம் கேட்டார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ரொம்ப நேர்மையான அதிகாரம் சொன்னார். அவரை முதலமைச்சர் ஆக்கிறதா ரஜினிகாந்த் ஒரு ஐடியா இருந்துச்சு. புது கதை விட்டார். யாரு? குருமூர்த்தி. ரஜினிகாந்த் பத்தி ஏதாவது மறுத்திருக்காரா இப்போ வரைக்கும்? ஆதரிச்சிருக்காங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது தான் முதலமைச்சர் வேண்டாம், இது இன்னும் பெரிய விஷயம் தானே. நல்ல கொஸ்டின். இப்ப அண்ணாமலை யாரு? இப்ப பாஜக தலைவர் சார். ஆனா அப்ப IPS அதிகாரி. நடிகர் விஜயினுடைய அரசியல் வருகை அதை ரஜினியே அங்கீகரிச்சிருக்கிறது. உங்கள் தத்துவம், உங்கள் அரசியல். பாபர் மசூதியை இடித்துட்டு ராமர் கோயில் அதே இடத்தில் கட்டப்பட்டது சரியா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொல்கிறீர்களா, அல்லது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஹிந்தியை உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றீங்களா? இப்படியான சில அடிப்படையிலான அடிநாதமான கேள்விகள் கொள்கைகள் இருக்குல்ல, இதெல்லாம் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய பார்வையிலிருந்து அணுகக்கூடிய கட்சிகள் ஒரு புறம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் அவருடைய நிலைப்பாடு இந்த கொள்கை எல்லாம் என்ன? யார் பெரியார், அம்பேத்கர், காமராஜரை படிங்கன்னு தான் மாணவர்கள்ட்ட சொல்றாரு. காமராஜரை யாரும் தான் பேசுறா? பாஜக தான் பேசுறா. அண்ணா பெரியாரை கொண்டாடுறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். லால் சலாம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால நடிகர் ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும் பொழுது அப்பாவை எல்லாரும் சங்கின்றாங்க, அது கோபம் வருது, அவர் சங்கியெல்லாம் இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது குறித்து உங்களுடைய பார்வை? சங்கிங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா இருக்குங்கிறது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அது ஒரு அவமானத்திற்குரிய வார்த்தை. அதை சொல்றது வந்து ரொம்ப பதட்டத்தை தருகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ சங்கிகள் எவ்வளோ ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருப்பார்கள். இப்போ அப்பா ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, ரஜினிகாந்த் வந்து நல்ல நடிகர், எங்க அப்பா அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ல போறது இல்லை. அப்பா வந்து ஒரு நல்ல பெரியாரை மதிக்கக்கூடியவர் அப்படின்னு யாராவது சொன்னா, எங்க அப்பா பெரியாரெல்லாம் மதிக்க மாட்டார் அப்படின்னு கண்டிப்பா அவங்க நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்பா வந்து ஒரு அம்பேத்கரி சிந்தனை கொண்டவர் அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருந்தா, இதே மாதிரி ரஜினிகாந்த் மகள், எங்க அப்பா அம்பேத்கரி சிந்தனைவாதிலாம் சொல்லாதீங்க, எங்க அப்பா தேசியவாதின்னு சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்ல போறது இல்லை. ஆனா அப்பா சங்கின்னு சொன்ன உடனே ஒரு பதட்டம் வருது இல்ல, அந்த பதட்டம் தான் பெரியாரின் வெற்றி. சங்கிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை மக்களுக்கு புரிய வைத்து விட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அது உண்மையும் கூட. ஆனா எது சங்கிகள் ஆபத்தானவர்கள் என்பது உண்மை. ரஜினிகாந்த் வந்து சங்கி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் அந்த வார்த்தையை சொல்லி அவர் அழைக்க விரும்பல. ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருடைய வயது, அவருடைய அனுபவம் எல்லாம் இருக்கிறது. அதனால நான் அப்படி அவரை வந்து அந்த வார்த்தையை சொல்லி அழைக்க விரும்பல. நான் ரொம்ப நாகரிகமாகவே சொல்றேன். அதனால ஒரு வலதுசாரி, ஒரு RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொண்டவர் தானே. அதை மறுக்க முடியாது. அதை வந்து ரஜினிகாந்தே மறுக்க மாட்டார். அதனால அதை பூசி முழுக வேண்டாம். அவர் வந்து என்ன சித்தாந்தத்தோடு இருக்கிறாரோ அதை வெளிப்படையா சொல்லட்டும், தப்பு இல்லை. அதே ஏன் வலதுசாரின்றீங்க? அவர் எல்லா இடத்துலையும் வலதுசாரி கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. நீங்க வந்து எப்போ அவர் வந்து நீங்க வந்து ஸ்டெர்லைட்ல வந்து 13 பேர் அநியாயமா சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது போய் பார்த்துட்டு வந்து அவர் காவல்துறைக்கு ஆதரவாகத்தான் பேசினார். போராட்டக்காரர்களை வந்து தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க. ஏய் உனக்கு தெரியுமா, எனக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து சத்தம் போட்டார். ஆனா அந்த விசாரணை கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்லயே இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்பட்டவங்களுக்கு ப்ரொமோஷன்
இந்த கவர்மெண்ட் காவல் அப்ப இது என்ன வலதுசாரி கவர்மெண்டா? வன்மையா கண்டிக்கத்தக்கிறது. ரெண்டு விஷயம். நீங்க வந்து ஒரு போராட்டக்காரர்களை இந்த அரசு எப்படி பார்த்தது அப்படிங்கிறதும், அந்த துப்பாக்கிச் சூட்டில் பங்கெடுத்த அல்லது அந்த துப்பாக்கிச் சூட்டின் பொழுது பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை இந்த அரசு எப்படி நடத்துது அப்படிங்கிறதுலையும் ரெண்டு விதமான கருத்துக்கள். இந்த போராட்டக்காரர்கள் அத்துணை பேருக்கும் வந்து அரசு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி சொன்ன அரசு வேலை அவங்க கல்வி தகுதியை விட மிக குறைவான வேலையாக இருந்தபோது அவர்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை பேருடைய மீதான வழக்குகளும் இந்த ஆட்சியில் ரத்து செய்யப்பட்டது. அது இல்லைன்னா பல பேருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது. எல்லார் மீதான வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டது. கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் ஆக்சிஜன் உற்பத்திக்காக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மீண்டும் ஸ்டெர்லைட் அந்த தொழிற்சாலை திறக்கப்பட்ட போது இதை வைத்து ஸ்டெர்லைட்டை திறந்துவிடும் திமுக அரசு என்று எல்லோரும் சொன்னபோது இல்லை என்று சொல்லிவிட்டு அதே உறுதிப்பாட்டோடு ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறை அதிகாரியுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறதுல எனக்கு இல்லை, நான் சொன்ன கருத்து இல்லை. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ரவி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். என் கருத்துல திரு ரவி அவர்கள் பதிவு செய்த கருத்து அது ட்விட்டர்ல இருக்கு, போய் பாருங்க. அவர் என்ன சொன்னார், ஒரு கட்டம் வரைக்கும் அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இப்பொழுது அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, சீனியாரிட்டி அடிப்படையில் அதை முடிவு செய்வது யூபிஎஸ்சி அப்படின்னு அவர் சொன்னார். அதை இன்னும் கூட அவர் விளக்கமாக சொல்லியிருக்காரு, வாய்ப்பு இருந்தால் அதை போய் பாருங்க. ஆனாலும் இந்த அரசு அதை ஏதேனும் ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரமோ வாய்ப்போ இந்த அரசுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் அதை நிச்சயமாக இந்த அரசு தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு துளி மாற்று கருத்து இல்லை. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அது வேற. ஆனா அதெல்லாம் ஆதரிச்சுதான் யார் பேசினா? ரஜினிகாந்த் வந்து பேசினார். ஆனா திருவள்ளூருக்கும் காவிசாயம் பூச முடியாது, எனக்கும் பூச முடியாதுன்னு சொன்னவர் தானே ரஜினிகாந்த். எனக்கு தெரியல, அவர் அதான் சொல்றேன்ல, அவர் வந்து மோடியையும் அமித்ஷாவையும் கிருஷ்ணரோடையும் அர்ஜுனனோடையும் ஒப்பிட்டு பேசுகிறார். சரியா? இவர் கிருஷ்ணர், அவர் அர்ஜுனர் அப்படிங்கிறாரு. ராமர் கோவில் வந்து அயோத்தியில பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது, இது அரசியலுக்காக செய்யப்படுகிறது என்று சொல்லுகிறார்களே என்று திருப்பி திருப்பி இப்ப பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு இல்லை, இது அரசியல் நிகழ்வு இல்லை, ஆன்மீக நிகழ்வு தான் என்று உறுதியாக சொல்லுகிறார். இது ஒரு அரசியல் நிகழ்வு என்று அவருக்கு சொல்வதில் என்ன இருக்கு? தயக்கம் இருக்குது. வள்ளி படம் அவரு தயாரிச்ச படம், அதுலயே இதுக்கு எதிரான ஒரு கருத்தை அப்ப வச்சிருந்தாரு. இப்ப சம்பவம் நடந்த போது இப்ப ஏன் வைக்கல? அப்ப நிலைப்பாடு மாற்றி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அவர் ராமரின் மீதான பக்தியில் தான் அயோத்திக்கு போனாரா, இல்ல இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றின் மீதான பயத்தில் அயோத்திக்கு போனாராங்கிற கேள்வி வருது இல்ல. வள்ளி படத்திலிருந்து அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்குன்னா அப்போ நீங்க திரையில நடிக்கிறதுக்கு ஒரு விதமா பேசுவீங்க, நிஜத்துல ஒரு விதமா பேசுவீர்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அல்ல, ஆகச்சிறந்த நடிகர், ரசிக்கத்தக்க நடிகர், விசிலடிச்சு கொண்டாடலாம், அதெல்லாம் வேற. ஆனா அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. அந்த இடத்துல வந்து அவர் ஒரு வலதுசாரி தான், அவர் ஒரு RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் தான், பாஜக சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் தான், அதை அவரே ஒத்துப்பாரு, அவரே மறுக்க மாட்டார். கலைஞரையும் பாராட்டுவாரு, கொண்டாடுவாரு. இதோ கலைஞர் 100 நிகழ்வுகள்லாம் வந்திருந்தாரு. நீங்க வந்து பெரியார் 1971 சேலத்துல, இன்னைக்கு திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்ற அதே சேலத்தில் பெரியார் ஒரு பேரணி நடத்துகிறார். அந்த பேரணியில வந்து ராமர் படங்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாக அப்போ வந்து துக்ளக் பத்திரிகை வந்து ஒரு செய்தி வெளியிடுறது அட்டைப்படத்தோடு. தேர்தலில் திமுக நிச்சயம் தோற்கும் என்று பலரும் வந்து செய்திகளை பரப்புகிறார்கள். துக்ளக் செய்தி வந்து அந்த அந்த படம் மட்டும் எடுத்து ஒவ்வொரு சுவரொட்டிகளாக தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் யார் சொல்றா? ரஜினிகாந்த் துக்ளக் ஆண்டு விழாவில் பேசுகிறார். பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் கடும் அடக்குமுறைகளை எதிர்கொண்டது துக்ளக், அன்னைக்கு நடந்தது வந்து நடந்ததை வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றார். எதை? பெரியாருடைய பேரணியை வந்து ரஜினிகாந்த் கிரிட்டிசைஸ் பண்றார். ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து தமிழ்நாடுடைய மக்களுடைய மனநிலை முற்றிலும் ரஜினிகாந்தினுடைய மனநிலைக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதற்கான சான்று அந்த தேர்தலில் தான் திமுக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 234 தொகுதிகளில் 184 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. இதுவரைக்கும் அந்த ரெக்கார்டை யாரும் பீட் பண்ண முடியல. ஈவன் 91 அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த வெற்றியில கூட அதிமுக தனித்து 184 இடங்களில் வெற்றி பெற முடியல. அப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கலைஞர் என்ன செய்தார்? ஈட்டி காட்டினார். ஆனா அந்த நிகழ்விலும் ரஜினிகாந்துடைய பார்வை என்னவா தான் இருந்துச்சு? வேறையாகத்தான் இருந்துச்சு. 96 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் கடவுளாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அதே ரஜினிகாந்த் தான் அதன் பிறகு வந்த தேர்தலில் நான் அதிமுக ரெட்டலை ஓட்டு போட்டேன்னு வந்து வெளியில பகிரங்கமா சொன்னார். நீங்க ஒரு சின்ன குழந்தை கூட தான் யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறத என்ன செய்யாது, அதாவது கட்சி சார்பற்றவர்களை சொல்றாரு.
நீங்க வந்து சொன்னீங்க. கலைஞர் விழால என்ன பேசுறாரு அவரு? அன்னைக்கு நான் ரெட்டலை கோட்டு போட்டேன்னு சொல்லிட்டேன். கலைஞர் அன்னைக்கே படத்துக்கு கூப்பிட்டாரு. இதுல யாரு பெருந்தன்மை இப்ப? அதனால எனக்கு பயந்து நான் குளிர் ஜுரம்னு சொன்னேன். பரவாயில்ல வாங்க சூரியனுக்கு அருகில் அமருங்க குளிர் விட்டு போயிரும்னு சொன்னாரு கலைஞர்னு கூப்பிட்டாருன்னாரு. சோ நிலைப்பாடு மாத்திக்கிட்டே இருக்கிறதானே அது அது சார். அது கட்சிகள்கிட்டயே இருக்கு இல்ல சார், முதலமைச்சர்களா இருந்தவங்க கட்சிகள்கிட்ட இருக்கலாம் சார். கட்சிகள்கிட்ட இருக்கலாம். கட்சிகள்கிட்ட எந்த அடிப்படையில் இருக்குது? எதன் அடிப்படையில் இருக்குது கட்சிகள்கிட்ட? இப்ப சீட் ஷேரிங்ல இருக்கும், கூட்டணியில இருக்கும். ஜெயலலிதா ஊழல்வாதி. இதுதான் யாரோட நிலைப்பாடு? ரஜினிகாந்தோட நிலைப்பாடு. எப்ப? 96ல. 2001 அந்த நிலைப்பாடு எந்த இடத்துல மாறிச்சு? ஆனா அப்பவும் சரி இப்பவும் சரி அவர் தொடக்கத்திலிருந்தே தன்னுடைய வலதுசாரித்தனத்திலிருந்து அவர் எங்கேயுமே நினைச்சல மாறவில்லை. உறுதியா கட்சி ஆரம்பிப்பேன்னு அவர் சொன்ன போது எல்லோரும் அதை நம்பிய போது நான் ஒருத்தன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைசி நிமிடம் வரைக்கும் சொன்னேன். இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி, இந்த பக்கம் தமிழறிவுமணியை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார், கட்சி பேரை அறிவிக்க போறேன், இவங்க தான் என் கட்சியினுடைய ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு அவரை கேட்டாரு. உங்களுக்கு என்ன பொறுப்புன்னு இவரை கேட்டாரு. கேட்டுட்டு சொன்ன போது நான் சொன்னேன், நாளை ரசிகர்கள் உடனான சந்திப்பில் என் ஃபேஸ்புக்கில் இன்னும் அது இருக்குது, போரில் பங்கேற்க போவதில்லை என்பதை நாசுக்காக சொல்லுவார், அவர் கட்சி தொடங்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன போது என்னை திட்டி தீத்தாங்க. என் தலைவர் உறுதியா அறிவிச்சிட்டாரு, நாளைக்கு வரப்போறாரு, நீ இன்னுமா நம்பலேன்னு. அது வரைக்கும் ரஜினிகாந்தை வரமாட்டார் என்று சொல்லி கொண்டிருந்த மற்ற எல்லோரும் கூட அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு போய் அவர் ஹோட்டல்ல கூட்டு ஆலோசனைலாம் நடத்திய போது நம்பினாங்க. நான் ஒருத்த மட்டும்தான் சொன்னேன் அவர் வரமாட்டார்னு. என்கிட்ட பர்சனல் அழைத்து சில நண்பர்கள் கேட்டாங்க, நீங்க ஏன் அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டீங்க, அவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு. அவர் வந்து டைலாக்கை மாத்தி பேசிட்டாரு. அடுத்த சீன்ல பேச வேண்டிய டைலாக்கை பேசுவார் கரெக்டா. இப்போ டைலாக்கை மாத்தி பேசியிருக்காரு, அடுத்த சீன் டைலாக் பேசுவாருன்னு. அதே மாதிரி கரெக்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு நேரா மருத்துவமனையில் போய் படுத்துட்டு என்ன சொன்னாரு, நான் கொரோனா. அவர் அரசியலுக்கு வராம போனதுக்கு காரணம் என்ன சார் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் அரசியலுக்கு வராம போனதுக்கான காரணத்தை சொல்லுங்க. எனக்கு அந்த அறிக்கை நல்லா நினைவு இருக்கு திரு தேவேந்திரன். கொரோனா டைம், இப்ப தேர்தல் வருது, நான் இப்ப அரசியலுக்கு வந்தேன்னா கூட்டம் கூடும், எல்லாருக்கும் என்னால எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, என்னால மற்றவர்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, அதனால நான் என்ன செய்யல, நான் போனா கூட்டம் வரும். இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு நான் நம்புறேன். அதனாலதான் ரஜினிகாந்த் அதன் பிறகு 2 படங்கள் நடிச்சிட்டாரு. கொரோனா முடிஞ்சிருச்சு இல்ல, 2 படம் நடிச்சிட்டார்ல, இப்ப அரசியலுக்கு வரலாமே. இப்ப கூட்டத்துல எல்லாம் பங்கெடுக்காரு, அவரை சுத்தி கூட்டம் கூடுதே. திருமாவளவன் இதை பத்தி சொல்லும் பொழுது குறிப்பிட்டிருந்தார், அவர் தமிழ்நாட்டு நலனுக்காக தன்னை யாரும் பயன்படுத்திக்க கூடாதுன்றதுக்காக தான் அரசியல்ல இருந்து தவிர்த்தாரு. இருக்கலாம். அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கூடாது, உங்க நண்பர்களை உங்க ரசிகர்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்க கூடாது. முந்தின நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க, தன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று நீங்கள் நினைப்பது உண்மை என்றால் நீங்க அந்த வாக்குறுதியை கொடுத்து உங்க ரசிகர்களை ஏன் ஏமாத்துனீங்க? உங்களே நம்பி இருந்தவங்க எத்தனை நாள் இருந்தாங்க உங்க பின்னாடி? ஏதோ ஒரு பிரஷர்ல செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பிரஷர்? பிரஷருக்கு அடி பண்ணி எப்படி சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு சார்? ஒரு சாமானிய நான் பிரஷருக்கு அடி பண்ணியாம வேலையை தூக்கி விட்டு வெளில வந்துட்டேன் சார். அத டாக்டிக்கலா தவிர்த்திருக்காருன்னு பார்க்கலாம்ல. தவிர்த்திருக்காரு எப்படி? முந்தின நாள் வரைக்கும் நம்ப வச்சு அப்படியே போய் டக்குன்னு தவிர்த்துட்டீங்களா? தமிழ்நாட்டு நலனுக்காக. அதுக்கு எத்தனை பேர் பலி கொடுத்தீங்க நீங்க? தமிழ்நாட்டின் நலன் அது இல்ல சார். தமிழ்நாட்டின் நலன் நீங்கள் முதலமைச்சராகதான் தமிழ்நாட்டின் நலன் என்று நீங்களும் நம்பினீர்கள், உங்கள் ரசிகர்களையும் நம்ப வைத்தீர்கள் இல்ல? அப்படிதான் நீங்க சொன்னீங்க. போர்னா தேர்தல்னா போர் தான், போர்னா தேர்தல் தான், நான் கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குறது இல்ல, பழக்கமே கிடையாது, என்னெல்லாம் பேசுனீங்க நீங்க? ஏன்னா மறந்து போச்சா எல்லாருக்கும்? எல்லாம் சும்மா அப்படி பேசக்கூடாது சார். அல்ல இன்னைக்கு கொரோனா தீர்ந்து போச்சு இல்ல, இன்னைக்கு வரலாம்ல, நீங்க வாங்க சார். அதான் திருமா சொன்னது இதுதான். அவர் சார், நான் இப்போ ஒன்று சொல்றேன் சார், திருமா அவர்கள் சொன்ன கருத்தை நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப திரு துக்ளக் குருமூர்த்தி இப்ப சொன்னார் துக்ளக் ஆண்டு விழாவில், நீங்க முதலமைச்சர் இல்லைன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கேட்டேன். அண்ணாமலை என்று ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா என்று என்னிடம் கேட்டார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ரொம்ப நேர்மையான அதிகாரம் சொன்னார். அவரை முதலமைச்சர் ஆக்குறதா ரஜினிகாந்த் ஒரு ஐடியா இருந்துச்சு, ஆனா அது அண்ணாமலைக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியலன்னு ஒரு புது கதை விட்டார். யாரு? குருமூர்த்தி. ரஜினிகாந்த் பத்தி ஏதாவது மறுத்திருக்காரா இப்போ வரைக்கும்? ஆதரிச்சிருக்காரு. மறுக்கலைனால என்ன சார்? நான் ஒண்ணு சொல்றேன், தேவேந்திரன் ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு தப்பு பண்ணித்தான் நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கங்க, நீங்க மறுக்கணும்ல. இல்ல சார், முதல்வர்கள் மேல, தலைவர்கள் மேல, நடிகர்கள் மேல சார் 1000 விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாம் மறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நடிகர்கள் மீது ஒரு கிசுகிசு வருது, அல்லது யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அதை மறுக்க வேண்டாம்.
துக்ளக் குருமூர்த்தி யாரு? ரஜினிகாந்துடைய இப்படி நண்பர். துக்ளக் குருமூர்த்தி சொன்னா அது சரியா தான் இருக்கும். ஏன்னா ரஜினிகாந்துடைய அரசியல் ஆலோசகரே யாரு? சரி, அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தவறு? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது தான் முதலமைச்சர் வேண்டாம், ஒரு அண்ணாமலையா தான், ரைட். இது இன்னும் நல்ல இது கொஸ்டின், இன்னும் பெரிய விஷயம் தானே. நல்ல கொஸ்டின். இப்ப அண்ணாமலை யாரு? இப்ப பாஜக தலைவர் சார். ஆனா அப்ப ஐபிஎஸ் அதிகாரி சார். நீங்க 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 திடீர்னு பாஜக தலைவர் ஆயிருவீங்களா? நல்ல கண்ணுவால பாஜக தலைவர் ஆக முடியுமா? அவர் ஏன் சார் அங்க போறாரு? ஏன்னா உள்ளிட நல்ல கண்ணு என்ன இருக்கு? உள்ளிட நல்ல கண்ணிடம் என்ன இருக்கிறது? கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கு. அப்ப உள்ளிடா கம்யூனிஸ்ட் சிந்தனை இல்லாத ஒருவனால தான் எங்க போய் சேர முடியும்? உள்ளிடா பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனால தான் எங்க போய் சேர முடியும்? உள்ளிடா அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனால, உள்ளிடா மார்க்ஸை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனால தான் எங்க போய் சேர முடியும்? பாஜக தலைமை பொறுப்பை ஏற்றுக்க முடியும்? சரி, அதுல எல்லாம் என்ன தவறு இல்ல சார். அப்போ ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர் தான் அண்ணாமலை. வலதுசாரி சிந்தனை கொண்ட அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குவதற்கு ரஜினிகாந்த் முடிவு செய்திருந்தார் என்று சொன்னால் ரஜினிகாந்த் யாரா தான் இருக்க முடியும்? நான் சொல்ற டீசன்ட் மொழியில வலதுசாரி, அவருடைய மகள் சொன்ன மொழியில அப்படித்தானே? சங்கி என்று எங்கள் அப்பாவை சொல்லாதீங்கன்னு இவ்வளத்தையும் பண்ணிவிட்டு அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் நினைத்த ரஜினிகாந்த் எப்படி சங்கியாக இல்லாமல் இருப்பார்? சார் இது லாஜிக். அப்போ எனக்கு என்ன, ரஜினிகாந்துக்கு எனக்கு எதுவும் வாக்கியார்ப்பு சண்டையா, தனிப்பட்ட பிரச்சனையா? நான் ரஜினிகாந்தை சந்தித்த பொழுது நான் சொல்றது, அப்கோர்ஸ் அவர் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக எல்லா பத்திரிகையாளர்களும் சந்திப்பதற்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு. பத்திரிகையாளர் சந்திப்பு, சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை மட்டும் சந்தித்தார். எழும்பூர்ல இருக்கக்கூடிய பிரஸ் மீட்டா, ரகசிய சந்திப்புலாம் இல்லை சார், கேமரா முன்னாடி நடந்த சந்திப்பு. எல்லாரும் போட்டோ எல்லாரும் போய்ப்போம். அப்போ திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. யார்கிட்ட? நான் அப்போ நியூஸ் 18 பொலிட்டிக்கல் எடிட்டர். பார்த்துருக்கேன். ஓகே, டிபேட்லாம் நான் அவர்கிட்டே ஓப்பனாக சொன்னேன், சார் நான் உங்களை கடுமையாக விமர்சிக்கிறதா என்னுடைய வேலையாகவே ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் கூட டிபேட்டில் நான் உங்களை தான் விமர்சிக்கிறேன். ஓகே ஓகே, அதெல்லாம் பண்ணலாம், குட், விமர்சிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டைலில் அவர் சொன்னார். நான் அப்பா அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு ஸ்மால் சஜஷன், நீங்கள் ஒரு ப்ரோ பிஜேபி, நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் என்ற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் இருக்குது. உங்களுடைய எண்ணம் அதுவாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். வெளிப்படையாக சொன்னேன் சார் அவர்கிட்ட. சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னாரு. அதை ஆனால் அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது? சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களை ஏமாற்றி விட்டார், தப்பு இல்லை. நான் சொன்னது என்ன தெரியுமா? அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு நான் சொன்னேன். வந்தால் அவர் கண்டிப்பாக தோற்பார்னு சொன்னேன். அதன் பிறகுதான் நடிகர்களுக்கு அரசியல் குறித்த தெளிவு வரும். அரசியலுக்கு ஏன் வரக்கூடாது? இன்னொரு பக்கம் சார், இப்ப விஜய் அரசியல் கட்சி பதிவு செய்ய போறதா, அவருடைய நிர்வாகிகள் டெல்லி எல்லாம் போறதா எல்லாம் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. ரஜினிகாந்த் அந்த மேடையில பேசும் பொழுது கூட விஜய் பத்தி அது இதற்கு முந்தைய திரைப்பட விழாவில் பேசினது சர்ச்சையாக இருந்தது தொடர்பாக விளக்கம் கொடுத்துட்டு, பிளஸ் அவர் சமூகம் சார்ந்த பணிகள் செய்யறது, அரசியலுக்கு வரப்போறத குறிப்பிட்டிருந்தார். ஸோ இப்போ நடிகர் விஜயினுடைய அரசியல் வருகை அதை ரஜினியே அங்கீகரிச்சிருக்கிறது. நடிகர் விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஐயா திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை நான் 2-3 முறை நேர்காணல் செய்திருக்கிறேன். அந்த நேர்காணல்களின் பொழுது அவருக்கு திரு விஜய் அவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு சுமூகமான உறவு இல்லை என்று இருந்தாலும் கூட திரு சந்திரசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார், விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார். அது அவருடைய எண்ணத்தில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவர் பீக்ல இருக்கார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பீக் உச்ச நட்சத்திரம் அப்படின்னா யார் தான்? நடிகர் விஜய் தான். ஸோ அந்த உச்ச நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுதே நம்ம அரசியலுக்குள்ள வருவது அப்படிங்கிறது அவருடைய திரைத்துறையில் அவருடைய தொழில் அல்லது பிசினஸ் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். ஒருவேளை நினைத்து அவர் தள்ளி போடலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நிமிடத்தில் என்னுடைய பார்வை. ஃபியூச்சரில் அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்து என்னுடைய பார்வைகள் மாறலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொன்னேன், ரஜினிகாந்திடம் நம்ம கேட்டது அதுதான், திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது நம்ம கேட்டது அதுதான், வாங்க யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்கள் தத்துவம் என்ன, உங்கள் அரசியல் என்ன, இதை மக்கள்கிட்ட என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். உங்கள் நிலைப்பாடுன்னு நான் கேட்கறது சும்மா எளிய நிலைப்பாடை பேசுவோம். நம்ம ரொம்ப இன்டெப்தா சித்தாந்த அரசியலுக்குள்ள பயணிக்க வேண்டாம். நீட் வேணுமா வேண்டாமா? பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் அதே இடத்தில் கட்டப்பட்டது சரியா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை தான் வேண்டும் என்று சொல்கிறீர்களா, அல்லது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஹிந்தியை உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றீங்களா? முன்னேறிய வகுப்பினருக்கான பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இப்படியான சில அடிப்படையிலான அடிநாதமான கேள்விகள் கொள்கையில் இருக்குல்ல, இதெல்லாம் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய பார்வையிலிருந்து அணுகக்கூடிய கட்சிகள் ஒரு புறம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் அவருடைய நிலைப்பாடு இந்த கொள்கையெல்லாம் என்ன? சார் நான் நல்ல மனுஷன்,
நான் 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலோட்டமான இப்போ திரு விஜயகாந்த் அவருடைய அரசியல் அப்படித்தான் இருந்துச்சு. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே. அப்படி அல்ல. விஜயகாந்த் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கும் எதிரி கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிடையாது. அவர் இஸ்லாமியர்களுக்கு நண்பர், இஸ்லாமியர்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறார். இஸ்லாமிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் தான் அவருடைய வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்காற்றினார். அது தனிப்பட்ட நட்பு. ஆனால் தேர்தல் அரசியல் கொள்கை நிலைப்பாட்டில் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? இந்த மாதிரி தான் விஜய்க்கும் வரும். விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, தேர்தல் அரசியல் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கொள்கை என்ன? இப்ப கட்சிக்குன்னு ஒரு கொள்கை வைக்கணும்ல. எம்ஜிஆர்டி அதை கேட்டாங்க. சிம்பிளா ஒரு அண்ணாவோட கொள்கை தான் நம்ம கொள்கைன்னு போயிட்டாரு. அண்ணாவோட கொள்கைன்னு சொன்னதுனால கூட பரவாயில்லைங்கிற, அண்ணாவோட கொள்கை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு, கடும் எதிர்ப்பு வந்துச்சு, திருப்பி பின்வாங்கினார்ல, திருப்பி ஜெயிச்சார்ல, தோத்தாரு. சாரி, நாடாளுமன்றத்துல தான். சட்டமன்றத்துல என்ன ஆனது? எப்ப ஜெயிச்சாரு? நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன் அதை என்ன செஞ்சாரு? வாபஸ் வாங்கிட்டு திருப்பி ஜெயிக்கிறார். கொள்கை பார்க்கல. இல்ல இவர் இந்த மாதிரி எண்ணத்தோட தான் வரப்போறாரு பார்க்கலையே. இல்ல எம்ஜிஆர் இருமொழி கொள்கையில் உறுதியா இருந்தார். அண்ணாயிசம் தான் சொன்னார். அண்ணாவுடைய கொள்கை என்று சொல்லிவிட்டு அவர் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்கு அவர் நகர்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறார். அவருடைய கட்சி அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்குது. அப்படி சொல்லாத கூடாது. சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாலும் மட்டும் சொல்லக்கூடாது. அந்த இடஒதுக்கீட்டை வாபஸ் வாங்கினதுனால வெற்றி பெற்றார். ஜெயலலிதா 2004 அதே மாதிரி செஞ்சார். என்ன செஞ்சாரு? கட்டாய மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். கோயில்களில் ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னார். 40க்கு 40 தோற்றார். அதன் பிறகு அவர் என்ன செஞ்சாரு? பின்வாங்கினார். அப்ப தமிழ்நாடு தெளிவா இருக்குது. இல்ல இதெல்லாம் செஞ்சா எம்ஜிஆர் இருந்தாலும் தோப்பீங்க. கரெக்ட். ஆனா இந்த விஷயம் எல்லாம் செஞ்சாலும் பிரச்சனை வரும். மக்கள் எதிர்த்து வாபஸ் வாங்கிட்டா முடிஞ்சிருச்சு அந்த இஷ்யூ, அதோட முடியும் அப்படின்னு ஆயிடுது. இல்ல ஒருவேளை வந்து இதுல இப்ப மும்மொழி கொள்கையே வைக்கிறாங்கன்னு வைங்க, எம்ஜிஆர் வந்து மாத்திக்கிட்டாங்கன்னா திருப்பி மக்கள் ஏத்துக்க போறாங்க. அப்படி கிடையாது சார். அப்படி மேலோட்டமா நம்ம பிரெண்டா பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் ஒன்றாக இருந்து பயணித்தவர்கள். நீங்க அவர் வந்து நேரடியாக கட்சிக்குள்ள வரல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், பயணித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு ஏற்பட்ட முரண்களின் காரணமாக அவர் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை. அவர் கட்சியிலிருந்து என்ன செய்தார்? நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்து அவரை நீக்குகிறோம் என்று ஏகமனதாக முடிவு செய்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன செய்யறாரு? அண்ணாவின் கொள்கையோடு சேர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்றை கொண்டு வரும். ஆனா நீங்க வந்து அண்ணாவினுடைய கொள்கைகள் அப்படிங்கிற அந்த பார்வையிலிருந்து அண்ணா திமுகவுக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை இருவரும் மாத்தி ஆட்சி செய்த காலத்துல சொல்றேன், கிட்டத்தட்ட பெருவாரியான கொள்கைகள்ல 2 பேருமே அண்ணா திமுக ஓரளவுக்கு சமரசம் செய்தாலும் கூட பேலன்ஸ் பண்ணி நகர்ந்துருக்கிறாங்க. நான் சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா ஈவன் எடப்பாடி பழனிசாமி கூட முன்னேறிய உறுப்பினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இங்க செயல்படுத்துறதுல தயக்கம் காட்டினார். ஸோ அவருக்குமே அந்த இடத்துல அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. ஆனா அப்படியெல்லாம் விஜய்க்கு இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் எனக்கு பெரியார், அம்பேத்கர், காமராஜரை படிங்கன்னு தான் மாணவர்கள்ட்ட சொல்றாரு. எது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினாரு? காமராஜரை சொன்னாரு, அண்ணாவை சொன்னார், பெரியாரை சொன்னார். எல்லாருமே அது வரைக்கும் வர்றாங்க. கரெக்ட். கட்சியா வரட்டும், கொள்கையை சொல்லட்டும். காமராஜரை யாரும் தான் பேசுறா? பாஜகவும் தான் பேசு. எம்ஜிஆரவே பாஜக கொண்டாடுது. எம்ஜிஆர் எங்கள் தலைவருங்கிறாங்க திடீர்னு. அண்ணா பெரியாரை கொண்டாடுறது இல்ல. பெரியாரையுமே ஒரு இடத்துல பாஜக வந்து என்ன செஞ்சாங்க? நீங்க இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலே சொன்னார், தமிழிசை பலமுறை சொல்லிக்காங்க, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில தான் எங்களுக்கு உடன்பாடு இல்ல, மற்றபடி பெரியார் நல்ல தலைவர் தான் பாஜகவே சொல்லுது. ஒரு சிலர் தான், ஒரு சிலர். அதான் சொல்றேன், அந்த ஒரு சிலர் சொல்றதுனாலே அவங்களுடைய கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா? சோ நான் சொல்றது சார், பெரியாரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுனாலேயே பெரியார் கொள்கையை அப்படியே ஏத்துக்கணும் கட்டாயம் இல்ல இல்லையா? செயல்படுத்துவாங்களான்றது இன்னும் கேள்வி. அப்போ கொள்கையா என்ன? உங்க கொள்கை என்ன? காமராஜரை பிடிக்கும், காந்தியை பிடிக்கும். ஆனால் காமராஜரை பிடிக்கும், காந்தியை பிடிக்கும் என்பதாலேயே அவர் காங்கிரஸ்காரரா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. காங்கிரஸ் கொள்கையில வேறுபாடு இருக்குல்ல. தி சேம். ஆனா வாக்களிக்கக்கூடிய எல்லாருமே இதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. எதிர்பார்ப்பார்கள். தமிழ்நாடு எதிர்பார்ப்பு. அதனாலதான் நான் சொன்னேன், எம்ஜிஆரே தோற்றார், ஜெயலலிதாவே 2004 40 தொகுதியிலும் தோற்றார். ஸோ வாக்களிப்பவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அதை எதிர்பார்ப்பார்கள். நான் ஒரு ஜேர்னலிஸ்டா அதை எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கருத்துல நான் விஜய் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கான பதிலாக நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ஆசிய ஜேர்னலிஸ்ட் செந்தில் வேலாக விஜய் அல்ல யார் வேணுமானா அரசியலுக்கு வரலாம். அவங்க வந்தது பிறகு அவங்க கொள்கையை சொல்லட்டும். எங்க கொள்கை இது அப்படின்னு சொன்னாங்க, வெல் அண்ட் குட். பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய கொள்கையோடு இன்னும் ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது, மகிழ்ச்சி. இனி நீங்க மக்கள் மன்றத்துக்கு வாங்க, மக்கள்கிட்ட உங்க கொள்கையை சொல்லுங்க. திமுக அவங்க கொள்கையை சொல்லிட்டோம், அதிமுக அவங்க கொள்கையை சொல்லிட்டோம்,
மக்கள் முடிவு செய்யட்டும், யார் வேணாலும் என்ன செய்யுங்க, மக்கள் முடிவு செய்யட்டும். இதுல வந்து ஓகே, இதுல தி பெஸ்ட் இவங்கன்னு ஒரு யாரை முடிவு பண்றாங்களோ அவங்கள மக்கள் ஆதரிச்சுட்டு போறாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கொள்கையை சொல்லாமல் ஜஸ்ட் லைக் வந்து இங்க தமிழ்நாட்டில் வர முடியாது யாரும். ஸோ விஜய் சொல்லுவார், நான் நம்புறேன். தெரியல. நன்றி சார், உங்களுடைய நோக்கம் நீங்க பகிர்ந்து கருத்துக்கு மிக்க நன்றி. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.